ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஆர்டிக்கிள் 51A, அதாவது நம்மளோட இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பகுதி 4A அப்படிங்கிறதுலேருந்து, தட் இஸ் பார்ட் 4A, அதிலிருந்து ஆர்டிக்கிள் 51A பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிக்கிள் 51A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளை உள்ளடக்கியது. அதாவது ஒரு இந்திய குடிமகனுக்கும் அவங்க செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒரு 11 கடமைகளை வலியுறுத்துகிறாங்க. அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 4A அப்படிங்கிற அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் 51A அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்டிக்கிள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆர்டிக்கிளில் மொத்தம் 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டிய அல்லது நாம் செய்ய வேண்டிய நமக்கான கடமைகள். இது நாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிம்போம். இதில் இருக்கக்கூடிய மொத்தம் 11 கடமைகளில் முதல் 10 கடமைகளையும் 42வது அமெண்ட்மெண்ட்டில் 1976 சேர்ப்பாங்க. மற்ற இருக்கக்கூடிய அந்த 11வது அடிப்படை கடமை இருக்கு இல்லைங்களா, அந்த கடமையை 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002 சேர்ப்பாங்க. மேலும் அது தொடர்புடைய மற்ற சில திருத்தங்களும் நடக்குது. அது எல்லாத்தையும் இதில் பார்ப்போம். இந்த கடமைகள் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அரசியலமைப்பை மதிப்பது, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவது, நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பாதுகாப்பது மற்றும் சமூக ஒற்றுமையையும் அறிவியல் மனப்பான்மையையும் மேம்படுத்துவது போன்ற கடமைகளை உள்ளடக்கியுள்ளது. இதில் இருக்கக்கூடிய அந்த 11 கடமைகளையும் ஒவ்வொன்றா இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது தொடர்புடைய மற்ற திருத்தங்களையும் சொல்கிறேன், கவனிங்க. இதில் முதல் பாயிண்ட்டு அரசியலமைப்பு மற்றும் தேசிய சின்னங்களை மதித்தல். அதாவது அரசியலமைப்பிற்கும் அந்த அரசியலமைப்போட லட்சியங்களுக்கும் தேசிய கொடிக்கும் மற்றும் நமது தேசிய கீதத்திற்கும் மதிப்பளிப்பது ஒரு குடிமகனின் கடமை. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது, அதை அவமதிக்கக்கூடாது, தேசிய கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், அதே போல் தேசிய கீதத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். இதெல்லாம் நாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவமதிக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. இது நம்மளோட அடிப்படை கடமை. அடுத்து 2வது பாயிண்ட்டு தேசிய சுதந்திர போராட்ட லட்சியங்களை பின்பற்றுதல். அதாவது நமது தேசிய சுதந்திர போராட்டத்தை தூண்டிய உன்னதமான லட்சியங்களை போற்றி பாதுகாத்தல். அதாவது நம்ம நாட்டுக்கான விடுதலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்கிட்டிருந்து ஈஸியாக கிடச்சிடல. இப்போ அதுக்காக அவங்க போராடி தான் வாங்கினாங்க. பட் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தானாக வந்துடாது. அந்த போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு சுதந்திர உணர்வு. அந்த உணர்வுலாம் ரொம்ப உன்னதமான உணர்வு. அந்த உணர்வுகள் அன்னைக்கு இருந்த மக்களிடையே உருவாகாமல் இருந்திருந்தால், அவங்கெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு அப்படியே அடிமையாக வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் அப்படி தான் இருந்திருப்போம். ஆகையினால் நம்ம நாடு, நமக்கு சுதந்திரம் வேணும், நாம் சுயமாக இயங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அன்றைக்கி உருவாச்சு இல்லைங்களா, அந்த சுதந்திர உணர்வை நாம் ஒரு உன்னதமான உணர்வாக நினச்சி மதிக்கணும். அடுத்தது இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல். அதாவது நம்ம தேசத்தோட இறையாண்மை மற்றும் நம்ம தேசத்தோட ஒருமைப்பாடு, அதாவது ஒற்றுமை, இதுக்கெல்லாம் நாம் ஆதரவாக செயல்படணும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம தேசிய இறையாண்மையை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் தேசத்தோட ஒற்றுமைக்கு எந்த ஒரு வகையிலையும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம் நடந்துக்கக்கூடாது. இதுதான் இந்த 3வது பாயிண்ட்டு. அடுத்த 4வது பாயிண்ட்டு நாட்டை பாதுகாத்தல். அதாவது நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளில் ஒன்று. நம்ம நாட்டை நாம் பாதுகாக்கலைன்னா அப்புறம் இந்த நாட்டில் நாம் எப்படி மக்களாக வாழ முடியும்? ஒரு அடிமையாக தான் வாழ முடியும். அதனால் தேவைப்படும் போது நாட்டிற்கு சேவை செய்ய தயாராக இருப்பது. அந்த சேவை அப்படிங்கிற இடத்துல நாட்டோட பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, நாட்டுக்கு சொந்தமான பொது சொத்துக்களுக்கான பாதுகாப்பு, நாட்டு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரி எல்லா பாதுகாப்பும் வந்துடும். இந்த இடத்துல சேவைன்னு வரும்பொழுது நாட்டோட பாதுகாப்பு நிலை கருதி அந்த வார்த்தை வருது அப்படின்னா, அங்கே எல்லாருமே சேர்ந்து நாம் ஆளுக்கு ஆள் ஒற்றுமையாக பாடுபட்டு நாட்டை பாதுகாக்கணும். இதைத்தான் இந்த பாயிண்ட் வலியுறுத்துது. அடுத்த பாயிண்ட்டு நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துதல். அதாவது நாட்டு மக்களிடையே நல்லிணக்கம் வேணும், எல்லா மக்களிடத்துலையும் சகோதரத்துவம் வளரணும். நம்ம நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் ஒரு நாடு.
இங்கே நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்குது, பண்பாடுகள் இருக்குது, பாரம்பரியங்கள் இருக்குது. இவ்வளவு இருந்தும் கூட நாமெல்லாம் தேசிய அளவில் இந்தியர்கள் அப்படிங்கிற தேசிய உணர்வோடு இருக்கும். அந்த உணர்வை நாம் எப்போவுமே மதித்து மேம்படுத்தணும். அதாவது மதம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துவது, இது முக்கியம். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் செயல்களை கைவிடுவது. இப்போ பெண்களின் கண்ணியம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது பெண்களுக்கு கண்ணியம்னு ஒன்று இருந்துச்சா இல்லையா, அந்த கண்ணியத்தை மக்கள் பாதுகாத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா என்னங்கிறதே பெரிய கேள்விக்குறி. 1829 சதி ஒழிப்பு சட்டம் போடுறாங்க. அந்த சதி ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பெண்களை உடன்கட்டை ஏற்றத்திலிருந்து தடுக்கிறாங்க. இப்போ இந்த உடன்கட்டை ஏறுவது அல்லது உடன்கட்டை ஏற்றுவது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான செயலாக இப்போ இருந்திருக்கும் பாருங்கள். அன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தில் அவங்களுக்கு வேணால் சரியாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? இப்போது அன்னைக்கும் இன்னைக்கும் கலாச்சாரத்தில் மாறுபாடா வேறுபாடா அப்படிங்கிற தர்க்கத்தை தாண்டி மனித குலத்துக்கு இது ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் பண்பாடு, கலாச்சாரம். அன்னைக்கு அது சிறந்த பண்பாடாக இருந்திருந்தால் சட்டம் போட்டு தடுத்துருக்க மாட்டாங்க. ஒருத்தரை உயிரோட நெருப்பில் போட்டு கொளுத்துறது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய மனிதகுல அநீதி. இந்த மாதிரி பெண்களுக்கு எந்த அநீதியும் நடக்கக்கூடாது. அதனால் பெண்களுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தக்கூடிய எந்த செயலுமே நாம் ஊக்குவிக்கக்கூடாது. அந்த மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை நாம் கைவிடணும். அதுவும் இந்த பாயிண்ட் அடங்கியிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, நமது பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தின் செழுமையான அல்லது வளமையான பாரம்பரியத்தை மதிப்பது மற்றும் அதை பாதுகாப்பது. அதாவது நம்ம நாட்டில் நிறைய கலாச்சார சின்னங்கள் இருக்குது, ரொம்ப பழமையான கோயில்கள் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது, இந்த மாதிரி பழம்பெரும் பொக்கிஷங்கள்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இதெல்லாம் இப்போ நாடு பூரா பார்க்குறப்ப ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கலை சின்னங்களுடைய கலை பின்னணி வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் கூட இது எல்லாமே நம்ம நாட்டோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காட்டக்கூடியவை. இதெல்லாம் நாம் பாதுகாத்து நமக்கு பின்னாடி அடுத்தடுத்து வரப்போகிற சந்ததியர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அதுவும் இங்கே ஒரு அடிப்படை கடமையாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு வரும்பொழுது காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் உயிரினங்களின் மீது கருணை கொள்வது. எல்லா உயிரினங்களையும் நேசிக்கணும். போனால் வராது உயிர். இப்போ நம்ம சுற்றி எல்லா உயிரினங்களும் இருக்குது. ஒரு உயிரினமும் ஏதோ ஒரு வகையில் இந்த சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம், இல்லை சிலருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு வகையில் இந்த சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க. ஆகையினால எல்லா உயிரினங்களையும் நாம் மதித்து பாதுகாக்கணும். இதுவும் நமக்கு அடிப்படை கடமை. அடுத்த பாயிண்ட்டு, அறிவியல் மனப்பான்மை, மனித நேயம் மற்றும் சீர்திருத்தம். அதாவது எல்லாருக்கும் அறிவியல் மனப்பான்மை வேணும், அதே போல் மனித நேயம் வேணும். இப்போ மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு நாம் ஒரு சமுதாயத்தில் வாழ முடியாது. எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது எப்படி வாழ முடியும்? ஒருத்தர் எல்லாம் அனுசரித்து போகணும், ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க மேலே கருணை காட்டணும், மனித நேயத்தோடு நடந்துக்கணும். அதை விட்டுட்டு சண்டை போகிற சமுதாயத்துக்குள்ளே யார் நிம்மதியாக வாழ முடியும்? எல்லாம் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதனால் மனித நேயம் அப்படிங்கிறது நம்மளோட அமைதியான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒருத்தட்ட மனித நேயத்தை காட்டுறோம், அதே போல் அவங்களும் நம்மக்கிட்ட மனித நேயத்தோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்தில் அமைதியான வாழ்க்கை இருக்கும். அதை விட்டுட்டு ஆளுக்காலு இவன் அவன் அடிக்கிறதா அவன் இவன் அடிக்கிறதுன்னு போட்டு அடிப்படி சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? ஸோ மனித நேயம் அப்படிங்கிறத எல்லாருமே கடைபிடிக்கணும். அதே சமயத்தில் அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றங்கள், இதுக்காக நாம் பாடுபடணும். மேலும் பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான மனப்போக்கு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம சுற்றி நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அந்த நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அப்போ தான் பதில் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பதில் கிடச்சிருக்கு. இல்லைன்னா இன்றைக்கி ஆகாயத்தை பற்றி தெரியாது,
விண்ணியல் ஆராய்ச்சியில் நாம் இந்த அளவுக்கு இப்போ முன்னுக்கு போயிட்டு இருக்கோம்னாக்கா அது காரணம் அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தேடி பார்க்கறதுக்கான அந்த முனைப்பு தான். எப்படி மழை பெய்யுது, எப்படி இடி இடிக்குது, மின்னல்னா என்ன, பூகம்பம்னா என்ன, புயல் காற்று மழைன்னா என்ன, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்பொழுது தான் நமக்கு அறிவியல் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா அறிவுக்கான தேடுதல் வேட்டை நம்மகிட்ட இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவியல் மனப்பான்மை வேணும். இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கும் காரண காரியங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேற்கொண்டு நாம் என்ன செய்கிறது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக யோசித்து செயல்படணும். இதையும் ஒரு அடிப்படை கடமையாக நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, பொது சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் வன்முறையை கைவிடுவது. அதாவது பொது சொத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ் ஓடிட்டுருக்கு, ஒரு கவர்மெண்ட் ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ அது பொது சொத்து, எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தம் கிடையாது. இப்போ நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நாம் அதை அலட்சியமாக கையாளக்கூடாது. அதை நாம் பாதுகாக்கணும். ஏன்னா அது பொது சொத்து, நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. காரணம், அது நம்ம நாட்டு மக்கள் அவ்வளோ பேருக்குமான பொது சொத்து. இன்றைக்கி அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பொதுவான சொத்து இருக்குன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சொத்துமே நம்ம மக்களுடைய வரி பணத்திலிருந்து வாங்கப்பட்டது அல்லது நம்ம ஒட்டுமொத்த மக்களுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்டது. இப்போ பொது சொத்து அப்படின்னு வர்றப்ப ஒட்டுமொத்தமாக அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதனால் எந்த ஒரு தனிநபரும் அந்த பொருளை வீணாக்கிறதுக்கு, அந்த பொருளை அழிக்கிறதுக்கு உரிமை கோர முடியாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்கும் பொதுவான சொத்து, இது எல்லாருக்கும் சொந்தமான சொத்து. அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் அதை பாதுகாக்கணும். ஒருத்தர் இந்த சொத்தை அழிக்க நினச்சா மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மற்றவங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட அரசாங்கம், சட்டம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஆகவே பொது சொத்தை ஒருத்தவங்க அழிக்கிறாங்க, அந்த பொருளை வீணாக்குறாங்க அப்படின்னா சட்டப்படி அவங்க தண்டிக்கப்படுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே சட்டங்கிற ஒரு கட்டுப்பாடு நம்மளை சுற்றி இருந்தால் கூட நமக்குன்னு இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளில் இதுவும் ஒன்று. ஆகையினால் அந்த அடிப்படை கடமை உணர்வோடு நாம் பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். அதே போல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குது அல்லது தேவைகள் இருக்குது அப்படின்னா அதை முறையாக நாம் பேசி தீர்த்துக்கணும். அல்லது அரசாங்கத்துக்கிட்ட அதை எப்படி சொல்லணுமோ அந்த முறையாக சொல்லி அதுக்கு நாம் ஒரு தீர்வு காணணும். அதுக்கு பதிலாக வன்முறையில் ஈடுபடக்கூடாது. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படின்னு ஆகிடக்கூடாது இல்லையா? வன்முறை அப்படிங்கிறது சேதங்களை தான் ஏற்படுத்தும். அதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. இதை நாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பார்த்து பொறுப்பாக நடந்துக்கணும். ஆக பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. பொது சொத்துக்களை நாம் ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கணும். எந்த இடத்துலையும் நாம் வன்முறையை கடைபிடிக்கக்கூடாது. வன்முறையை கைவிட்டணும். இதுவும் நமக்கு அடிப்படை கடமைகளில் ஒன்று. அடுத்தது, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவது. அதாவது ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இலக்கை நோக்கி நம்ம தேசம் தடையில்லாமல் முன்னுக்கு போயிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு தனிநபருடைய முயற்சியும் உழைப்பும் வளர்ச்சியும், அதே போல் ஒருங்கிணைந்த கூட்டுறவு செயல்களின் அனைத்து அம்சங்களிலும் உயர்வை அடைவதற்கு நாம் எல்லாம் பெருமுயற்சி செய்யணும். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய முயற்சியும் வாழ்க்கை தரமும் அல்லது உழைப்பும், அதே போல் ஒரு கூட்டு முயற்சியும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமையணும். இப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சியை தொடர்ச்சியாக மேம்படுத்திகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் உழைக்கணும். இதில் உழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக நாட்டு வளர்ச்சியை மனசில் வச்சுக்கிட்டு உழைக்கணும். இதுவும் நம்மளோட அடிப்படை கடமை. அடுத்தது, குழந்தைகளுக்கு கல்வி உரிமை. அதாவது குழந்தைங்களுக்கு விளையாட்டு புத்தி இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் குழந்தைங்க படிக்கவும் ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு குழந்தை எப்படி வளருது, அது என்னத்தை விரும்புது, அதாவது அந்த குழந்தைகள் எவ்வாறு சமுதாயமயமாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் இங்கே முக்கிய கேள்வி. ஒரு குழந்தை நல்ல முறையில் சமுதாயமயமாக்கப்படணும் அப்படின்னா அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கணும். இப்போ ஒரு குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தோட கடமைகள் அப்படின்னு பார்த்தா,
அந்த குழந்தைய வளர்க்கறது, பாதுகாக்கிறது, சாப்பாடு, துணிமணி குடுக்கறது மட்டும் இல்ல. அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு குடுக்கணும். இப்ப இந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு விவரம் தெரியிற வயசு வரையும் குடுக்கணும். இப்ப இந்த விவரம் தெரியிற வயசு என்ன அப்படின்னு நாம கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது, 14 வயசு அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும் அப்படிங்கிற முடிவுல நாம இருக்கோம். அதனால தான் 14 வயசு வரைக்கும் நாம குழந்தைங்கள வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். 14 வயசுக்கு அப்புறம் அவங்க குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துருவாங்க. அதனால 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிற வாய்ப்பு கட்டாயமா குடுக்கணும். இப்ப அந்த வாய்ப்ப யாரு குடுக்கறது அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, யாராவது பாதுகாவலர்கள் இருப்பாங்க. பாதுகாவலர்கள்னா யாராவது சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒரு குழந்தைக்கு அப்பா, அம்மா இல்ல. அந்த குழந்தைக்கு யாராவது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மாமா அந்த மாதிரி உறவுக்காரங்க யாராவது வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய அந்த உறவுக்காரவங்க, அதாவது இந்த இடத்துல அவங்க பாதுகாவலர். அவங்களுக்கு இது ஒரு கடமை. அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு கல்விய குடுக்கணும். இப்ப அதுக்காக 6 வயசுக்கு முன்னாடி கொண்டு ஸ்கூல்ல போட்டு, அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாதப்ப, அந்த குழந்தைக்கு தானாவே சாப்பிட தெரியாது, சட்ட துணிமணி போட்டுக்க தெரியாது. அந்த நேரத்தில கொண்டு பள்ளிக்கூடத்தில விட்டு, "நீ படி படின்னா" அது என்ன பண்ணும் பாவம்? அதனால அந்த குழந்தைங்களுக்கு விவரம் தெரியிற வயசுல, அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அவங்க கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் நம்மோட அடிப்படை கடமைகளில் ஒன்று. இப்ப இதில 11 கடமைகள் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 11 கடமைகள்ல முதல் 10 கடமைகளையும் 42வது அமெண்ட்மென்ட் மூலமா 1976ல நம்மோட இந்திய அரசியல் சாசனத்தில சேர்க்குறாங்க. இந்த 11வது கடமை இருக்கு இல்லைங்களா? அதாவது 6லிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி அப்படிங்கிற இந்த சட்டம் இருக்கு இல்லைங்களா? இது சம்பந்தப்பட்ட கடமைய 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002ல நம்மோட இந்திய அரசியல் சாசனத்தில இணைக்கிறாங்க. இதுல 86வது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அதுக்கப்புறம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி இப்ப இதில பார்க்க போறோம். இதுல இந்த திருத்தத்தின் மூலமா ஆர்டிக்கிள் 45ல மாற்றம் கொண்டு வராங்க. இந்த ஆர்டிக்கிள் 45 அப்படிங்கிறது 4வது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள். இந்த 4வது பகுதி அப்படிங்கிறது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்டது. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி. இந்த பகுதியில ஆர்டிக்கிள் 36லிருந்து ஆர்டிக்கிள் 51 வரைக்கும் இருக்கு. இதுல 45வது ஆர்டிக்கிள்ல இந்த 86வது சட்ட திருத்தம் மூலமா சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதேபோல பார்ட் 3 அதாவது அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட பகுதி. பார்ட் 3 அப்படிம்போம். தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல ஆர்டிக்கிள் 21A தட் இஸ் ஆர்டிக்கிள் 21A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள புதுசா உருவாக்குறாங்க. இதுல 86வது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் 45ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் 14 வயது பூர்த்தி செய்யும் வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக அரசு பாடுபட வேண்டும். இதைத்தான் ஆர்டிக்கிள் 45ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி, அதுவும் கட்டாய கல்வியா இருக்கணும். அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அத்தனை பேருமே கல்வி கற்றிருக்கணும். கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த இலக்க நாம அரசியல் சாசனம் தொடங்கப்பட்டதிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள அடையணும். இதுதான் ஆர்டிக்கிள் 45ல அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. இது ஓர் அரசு நெறிமுறை கோட்பாடு. அதே சமயத்துல அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு எதிரா நாம கோர்ட்ல போயிட்டு சேலஞ்ச் பண்ண முடியாது. பார்ட் 3ய பொறுத்தவரைக்கும் அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த அடிப்படை உரிமைகள் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால், இல்ல அத பாதிக்கிற மாரி அரசாங்கம் சட்டம் இயற்றினால், அந்த சட்டத்துக்கு எதிரா கோர்ட்டுக்கு போய், அதாவது நீதிமன்றத்துக்கு போய் தீர்வு காண முடியும். ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு எதிரா நம்ம நீதிமன்றத்தை அணுக முடியாது. இங்க அதே சமயத்துல அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த செயல்கள் கிட்டத்தட்ட அதுவும் கடமை மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆர்டிக்கிள் எடுத்துக்கங்க. இதுல என்ன சொல்றாங்க? 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கல்வி போதிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த அரசியல் சாசனம் தொடங்கப்பட்டதிலிருந்து 10 வருஷத்துக்குள்ள நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கல்வி கற்றிருக்க வேண்டும். அதுக்கு அரசாங்கம் செயல்படணும்.
இதுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம அரசாங்கத்தோட செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த செயல்பாடுகளை செய்ய முடியுதா முடியலையா, அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, அரசாங்கத்திட்ட அந்த அளவுக்கு பணபலம் இருக்கா, வசதி வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கா, இந்த மாதிரி பல காரணிகளுக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரி செயல்களை நாம் செய்து முடிக்க முடியும். ஏன்னா அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கிடையாது. நாம் எல்லாம் சேர்ந்தது தான் அரசாங்கம், நாம் தான் அரசாங்கத்தை உருவாக்குறோம். இப்போ மக்களுடைய ஆதரவும் அதுக்கு வேணும். அதே சமயத்தில் அரசாங்கத்தோட பொறுப்புகள், அக்கறைகள், கடமைகள் அப்படின்னு வரும்பொழுது அதையும் நாம் வரையறுத்து வச்சுடுறோம். இப்போ அந்த மாதிரி வரையறுத்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை தான் பகுதி 4ல் எல்லாத்தையும் குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த 86வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 45வது ஆர்டிக்கிளில் என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா, ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி. அதாவது முன்னாடி என்ன இருந்ததுன்னாக்கா, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க அத்தனை பேருக்கும் கல்வி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். அந்த கல்வி இலவசமாக கிடைக்கணும். இதுதான் அப்போ இருந்துச்சு. இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் அதில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி இதை அரசு நெறிமுறை கோட்பாடாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றுவதன் மூலம் இந்த 45வது ஆர்டிக்கிளில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததோ அந்த இலக்கை அடையிறதுக்கு இந்த சட்ட திருத்தம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த சட்ட திருத்தத்தால் ஆர்டிக்கிள் 45 கொஞ்சம் மேம்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை ஓர் அரசு நெறிமுறை கோட்பாடாக மாற்றுவதன் மூலம் இந்த சட்ட திருத்தம் அதன் நோக்கத்தை கணிசமாக உயர்த்தியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் இந்த ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி அப்படிங்கிறது 6 வயசு வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 7 சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அதையும் அதில் குறிப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்தது 6 வயசுலேருந்து 14 வயசுன்னு வரும்பொழுது அவங்களுக்கு கல்வி இலவசமாகிடுது, அதுவும் கட்டாய கல்வி ஆகிடுது. ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆர்டிக்கிள் 45 மேலும் வலுப்பெறுது, மேலும் மேன்மை அடையுது. அது மட்டும் இல்லை, இது கூடவே இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வராங்க. அந்த மாற்றம் என்னன்னா, ஆர்டிக்கிள் 21A அறிமுகப்படுத்துறது. இந்த ஆர்டிக்கிளானது அடிப்படை உரிமைகளில் சேர்க்கப்படுது. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த உரிமைகளை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அடைய முடியும். அப்படி அடைய முடியாத அளவுக்கு சட்டத்திட்டங்கள் இருந்தால் அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலமாக நம்மளால் தீர்வு காண முடியும். ஆகையினால் இந்த ஆர்டிக்கிள் 21A அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கான கல்வியை உறுதிப்படுத்தக்கூடிய ஓர் அடிப்படை உரிமையாக இருக்கிறது. இந்த ஆர்டிக்கிள் 21Aல என்ன வலியுறுத்துகிறாங்கன்னா, 6 வயதிலிருந்து 14 வயதுடைய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக நிறுவப்படுகிறது. ஸோ இந்த கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக மாறும் பொழுது அவங்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் இவங்கெல்லாம் குழந்தைங்க, இவங்க எப்படி இந்த உரிமையை கிளைம் பண்ண முடியும், இவங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா, அவங்களுக்கு விவரம் தெரியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அதுக்காக தான் அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் யாராக இருந்தாலும், அதாவது பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அதை அடிப்படை கடமையாக மாற்றிருக்காங்க. ஆக ஆர்டிக்கிள் 51Aல நமக்கு 11 அடிப்படை கடமைகளை வலியுறுத்தியிருக்காங்க. அதில் 11வது கடமை அப்படிங்கிறது 6 வயதிலிருந்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கான வசதி வாய்ப்புகளை, அதுக்கான ஏற்பாடுகளை, அதுக்கான வாய்ப்புகளை அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலர்களோ செய்யணும் அப்படின்னு ஒரு அடிப்படை கடமையை 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆர்டிக்கிள் 51Aல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆர்டிக்கிள் 45ல் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆர்டிக்கிள் 21A அப்படின்னு ஒரு புதிய ஆர்டிக்கிளை அடிப்படை உரிமைகளில் சேர்த்துருக்காங்க. ஆகவே இதில் இருக்கக்கூடிய இந்த தகவலை மேலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இந்த தகவல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானவை. கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.